வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூட்டம் கூட்டமாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினராம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் தான் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து சுமார் 750 பேர் வியாழக்கிழமை அவர்கள் தங்களது அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்களாம். அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கத்தில் தான் கடலூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக இணையும் நிகழ்ச்சி இன்று வியாழக்கிழமை அவர்கள் நடைபெற்றதாம். இந்த நிகழ்ச்சியில் தான் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து சுமார் 750 பேர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனராம். பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகையில், அதிமுகவில் இணைந்தவர்களை எங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மக்களுக்காக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் தோற்கடிக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி இணைந்து பெருமை என்றார் எடப்பாடியார். அது மட்டுமன்றி நிகழ்ச்சிக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே பாண்டியன் எம்எல்ஏ, கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கே அருள்மொழி தேவன் எம்எல்ஏ ஆகியோரும் முன்னிலையில் வகித்தனர். இந்த நிகழ்ச்சியை தான் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கரன், செல்வி ராமஜெயம், கே ஜெயபால், முன்னாள் எம்எல்ஏ நா முருகமுரான் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அது மட்டுமன்றி இன்னும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் வேலைப்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமன்றி அந்நிலையில் கூட வருகின்ற ஜனவரி மாதம் கூட இன்னும் சிறு கட்சிகள் கூட தங்களில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.